ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம். அதை வந்து பாதியில் செயலிழந்துருச்சுன்னு நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போட வேணாம், இப்போ எப்படி ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸோட ஒயரை வந்து நம்ம மெயினில் போட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம டெஸ்டர் வச்சு அது லைன் வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். லைன் வருது, இதுலேயும் லைன் வருது, இதுலேயும் லைன் வருது. நியூட்ரல் லைட் எரியல. நியூட்ரல் லைட் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இண்டிகேட்டர் எரியல, அதையும் பார்த்துக்குங்க. இந்த பல்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயினோட அந்த போர்டில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். எரியுதுங்களா? இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு பார்க்குறோம், எரியுதா இல்லையாங்க செக் பண்ணலாம். சப்ளை வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த பல்ப் வந்து எரியவே இல்லை பாருங்கள். இந்த பல்ப் எரியவே இல்லை. சரி, வேறு இதில் போட்டு பார்க்கலான்னு வேறு இதுலேயும் போட்டு பார்த்தா அதுலேயும் எரியல. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல உள்ள இந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸோட அந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த டாப் வந்து அப்படியே கழட்டி இப்படி வச்சிடலாம். இதை வந்து நம்ம அப்படியே தனியாக தூக்கணும்னா இந்த ஒயர் எடுத்து விட்ருங்க. அப்புறம் இந்த கப்பை அப்படி தூக்குனிங்கன்னா கப்பு தனியாக வந்துடும். இதுதான் உள்ளே கொடுத்துருக்க அந்த போர்டு. இப்போ இதில் இண்டிகேட்டர் பல்ப் இல்லை, ஏற்கனவே வந்து பல்ப் இல்லாதனால நான் இப்போ புது பல்ப் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், அது பார்க்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து கழட்டிக்கலாம். இது லைனு, இது நியூட்ரல், இந்த 2 ஒயரையும் கழட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை தனியாக கழட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் லேம்ப் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். டெஸ்ட் லேம்ப் வந்து உங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும்னு தெரியணும்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பின்னுக்கும் இந்த 2 ஒயருக்கும் நம்ம வந்து சீரியஸ் பல்ப் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீரியஸ் பல்ப் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 லேடி டச் பண்ணும்போது உங்களுக்கு பல்ப் பிளிங்க் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இதில் ஒரு இந்த 2 பின் ப்ளக்கில் ஒன்றுமோ இந்த ஒயரில் ஒன்றுமே வைக்கணும். லைட் எரியல. பக்கத்தில் இருக்கிறதுக்கு வைக்கும்போது இப்போ லைட் எரியுது, லைன் கரெக்டாக இருக்குது. நியூட்ரல் ஒன்று டெஸ்ட் பண்ணும்போது நியூட்ரலில் லைட் எரியல. லைனில் வைக்கும்போது லைன் நல்லா இருக்குது, நியூட்ரல் வைக்கும்போது நியூட்ரல் வந்து நமக்கு கண்டினியூட்டி வரல, பல்ப் எரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயர், அதாவது இந்த ஒயர் வந்து அவ்வளோதான், இந்த ஒயர் தான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம இந்த ஒயரை நம்ம தூக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒயரை கூட நம்ம செட் பண்ணலாம். அது எங்கே செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல இன்னும் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் இந்த போர்டில் இண்டிகேட்டர் எரியலையில நீங்கள் பார்த்தீங்க, இந்த போர்டில் இண்டிகேட்டர் எரியல, பல்பும் இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதே மாதிரியே பழைய எக்ஸ்டர்ன் பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இருந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி அந்த ஓம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது இருக்கிறதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து 230 வோல்ட்டில் கொடுக்கும்போது இது வந்து இண்டிகேட் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த அடுத்து ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுதான் சுவிட்சு. இந்த சுவிட்சில் வந்து நம்ம வந்து லைன் கொடுக்கணும். இதுக்கு ஏற்றாப்புல இருக்கிற இது வந்து நியூட்ரல் கொடுக்கணும். இது வந்து நியூட்ரல் லைனு, இது வந்து பேஸ் லைனு. இங்கே வந்து லைன் கொடுக்கணும், இங்கே நியூட்ரல் கொடுக்கணும். இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒன்றும் ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே உள்ளே விட்ருக்கணும். நான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே லைனை கொண்டாந்து சுவிட்சோட கீழேயும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நியூட்ரலை வந்து நம்ம எதிர்த்தாப்பில் இருக்குது இந்த கம்பி மாதிரி இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைன் நியூட்ரல் நம்ம எங்கே ஒயர் சொருகணுமோ அதே இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 முனையிலையும் இண்டிகேட்டர் சொருகியிருக்கோம்.
இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயரிங் முடிஞ்சுது. இப்போ இண்டிகேட்டரும் செட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பழையபடி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு இந்த பாக்ஸை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த 2 பின் சாக்கெட் வந்து இந்த ஏற்ற முறையில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம போர்டில் போட்டு ஆன் பண்ணலாம். போர்டில் போட்டாச்சு. இப்போ முன்னே வந்து இண்டிகேட்டர் எரியல. இப்போ நம்ம வந்து போர்டு வந்து இப்போ இண்டிகேட்டர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இண்டிகேட்டர் எரியுதாங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ போர்டில் இருக்கிற வந்து சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். முன்னே இண்டிகேட்டர் எரியல, இப்போ இண்டிகேட்டர் எரியுது. இப்போ எல்லாத்துக்கும் லைன் கரெக்டாக வருதாங்கிறத செக் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேஸில் விடும்போது லைன் எரியுது, நியூட்ரலில் விடும்போது லைன் எரியல. மறுக்க ஃபேஸில் வைக்கும்போது லைன் எரியுது, நியூட்ரலில் வைக்கும்போது லைன் எரியல. மறுக்க ஃபேஸில் வைக்கும்போது லைன் எரியுது, நியூட்ரலில் வைக்கும்போது லைன் எரியல. இருந்தாலும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைன் நியூட்ரல் டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட்டில் நியூட்ரல் வந்து லைட் எரியாது, லைன் வந்து லைட் எரியும். இருந்தாலும் நம்ம ஒரு செக்கப்புக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பல்ப் வந்து எல்இடி பல்ப் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. அதை நம்ம இந்த எல்லா ப்ளக்லையும் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளக்கில் போடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் பல்ப் எரியுது. அடுத்து நம்ம இந்த ப்ளக்கில் போடுறோம். லைட் எரியுதுங்களா? அடுத்து நம்ம இந்த ப்ளக்லையும் போடுறோம். லைட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.